சாஃப்டாக ஒரு உப்புன பூரியோட ஒரு ஸ்பைஸியான ஒரு பொட்டேட்டோ கிரேவி தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த பொட்டேட்டோ கிரேவி ஹோட்டல் ஸ்டைல் கிடையாதுங்க, என்னுடைய ஸ்டைலு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்ம டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக அமையும். இதுக்கு ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு, சோம்பு, கல்பாசிப்பூ, 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் வேண்டாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா 2 பல் பூண்டை இந்த மாதிரி கல்லில் இடித்து அதோடு சேர்த்துக்குங்க. இடித்து சேர்த்தோம்னா அதில் ஒரு டேஸ்ட்டு, மிக்சியில் போட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டு. ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா கிரேவிக்கு நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்கை இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து பரட்டி விட்டுருங்க. ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும், தண்ணி நிறைய வேண்டாம். ஒரு கொதி வரட்டும். இப்போது இது கூட சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக தேங்காய், அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். இதோட சேர்த்துடலாம். ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் ஊற்றலாம், ஏன்னா தண்ணி ஆகிடாது. இது ஒரு கொதி வரும்போது இதனோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். அதனோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். ஸ்பைசி பொட்டேட்டோ கிரேவி ரெடி. இப்போ பூரிக்கு மாவு பிசையும் போது நமக்கு சாஃப்டாகவும் வரணும், உப்பிட்டும் வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உப்போடு சேர்த்து ஒரு அரை டம்ளர் பால் மிக்ஸ் பண்ணி பிசையுங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். சப்பாத்திக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நம்ம பிசைவோம். இதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பூரி உப்பி வரும். பூரிக்கு தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஆயில் சூடு பண்ணுங்கள். ஆயில் எப்போவுமே நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் போட்ட உடனே பூரி உப்பும். எப்போவுமே ஸ்டவ்வுமே ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். பூரி செய்யணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.